டார்லிங், நம்ம ஈஸியாக ஒரு பால்கோவா பண்ணுவோமா? ஓகே. அடுப்பில் வந்து பேன் வச்சிடணும். அப்புறம் பால் ஊற்றணும். பாலை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 கப்பு பால் பவுட்ரு போடணும். ஓகேவா? அதில் மில்க் பவுட்ரு போட்டுட்டு அதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் என்ன பண்ணணும், நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஆப்பையில் வந்துட்டு அது கட்டி போகலைன்னா கேக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அந்த இதை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே. அப்புறமும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா சுண்டை கிண்டும் போது மம்மி வந்து ஒயிட் சுகர் போடலை. ஒன்று ஒயிட் சுகர் பிடிக்குமா, ப்ரௌன் சுகர் பிடிக்குமா? ப்ரௌன் சுகர். அப்போ நான் வந்து 1 கப்பு ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா அதை கிண்டி கொடுக்குறேன். கரியக்கூடாது, பேனில் கரியாமல் ஒட்டாமல் இது பண்ணணும். அதுக்கு ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாட்டு. அதுக்கப்புறமா அதை நல்லா கிண்டி எடுக்கணும். ஓகேவா மக்களே? நல்லாவே கிண்டி எடுத்துட்டு மம்மி வந்து ஏலக்காய் போடலை. இஷ்டம் உள்ளவங்க என்ன ஏலக்காய் போட்டலாம். சரியா மக்களே? இப்போ வந்து கேஷ்யூ போட்டு கொஞ்சமாட்டு அப்படியே அதுக்கு மேலே விட்டு தூவி விட்டுருக்கேன் மக்களே. இப்போ வந்து சுவையான பால்கோவா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. ஓகே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் சுவையாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.